ஆண்டவராகிய இயேசு நல்லவர், கர்த்தர் அவர் நல்லவர் என்று எல்லா காலகட்டங்களிலும் நிரூபிக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஊழியக்காரர்களை, நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி இன்றைக்கு நம்முடைய சகோதரன் ஜான் ஜபராஜ் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது நீதிமன்றத்தில் அவருக்கு பெயில் மனு அவருக்கு கிடைத்திருக்கிறது, பெயில் கிடைத்திருக்கிறது. நாளை அவர் கோவை மத்திய சிறையிலிருந்து விடுதலை ஆகி விடுவார், வெளியே வந்துடுவார். நிறைய பேர் நினச்சாங்க அவர் வெளியே வரமாட்டார்னு நினச்சாங்க, அவர் அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் இல்லை, இதுக்கப்புறம் தான் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறார் என்று நான் நம்புகிறேன். அற்புதமான ஊழியத்தை செய்வார். இதற்கு பிறகு அவருடைய ஊழியம் இன்னும் ஏராளமாக வளரும் என்று நம்புகிறோம். வயிற்றெரிச்சல் படுகிறவர்கள் வயிற்றெரிச்சல் பட்டு கொண்டே இருப்பார்கள். யூடியூபில் ஏதாவது அவதூறாய் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த கேஸ் இந்த பெயில் மனுவில் வெளியில் வந்தது மட்டுமல்ல, இந்த கேஸிலிருந்தே வெளியே வருவார். ஏனென்றால் இந்த கேஸில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. அது கூடிய சீக்கிரம் நிரூபிக்கப்படும். தேங்க்யூ. நாளைக்கு அவர் மத்திய சிறையிலிருந்து வெளியே வருவார். வந்ததுக்கு பிறகு மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களில் சந்திப்போம்.